சாரதா நவராத்திரி வர இருக்கின்றது. இந்த நவராத்திரியில நம்ம கொலு படிகள் எத்தனை அமைப்பது, என்னென்ன கொலு பொம்மைகள் வைப்பது, இதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். எத்தனை படிகள், என்னென்ன பொம்மைகள் வைத்தால் நமக்கு நல்லது, அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். நவராத்திரிக்கு அம்பிகையை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னா அது இந்த சாரதா நவராத்திரி தான். 10 நாட்களும் மிகவும் விமர்சையாக கோலாகலமாக ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவோம். அப்படி நீங்க படி அமைக்கும் பொழுது ஒற்றை படைகள்ல படியை அமைக்கணும். 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி ஒற்றை படையில நீங்க படிகள் அமைத்தால் நல்லது. மரப்படிகளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. முதல் படியில வைக்கக்கூடிய பொம்மைகள் மரம், செடி, கொடி, பூக்கள் இந்த மாதிரி ஓரறிவு படைப்புகளான இந்த ஒரு பொம்மைகளை வைக்கலாம். இரண்டாவது படியில வைக்கக்கூடிய பொம்மைகள் நத்தை, சங்கு இந்த மாதிரி ஈரறிவு கொண்ட உயிரினங்களை வைக்கலாம். மூன்றாம் படியில வைக்கக்கூடிய பொம்மைகள் கரையான், எறும்பு இந்த மாதிரியான உயிரினங்களை வைக்கலாம். நான்காவது படியில வைக்கக்கூடிய பொம்மைகள் பூச்சி வகைகள், பறக்கிற உயிரினங்கள் இந்த மாதிரியான பொம்மைகளை நீங்க வைக்கலாம். அடுத்தது 5ஆம் படியில வைக்கக்கூடிய பொம்மைகள் பறவைகள், விலங்கினங்கள் இந்த பொம்மைகளை வைக்கலாம். 6ஆம் படியில வைக்கக்கூடிய பொம்மைகள் நடனமாடும் பொம்மைகள், மனிதர்களுடைய பொம்மைகளை வைக்கலாம். 7ஆம் படியில வைக்கக்கூடிய பொம்மைகள் சாய்பாபா, மகா பெரியவர், மகான்கள், ராகவேந்திரர்கள், சித்தர் இந்த மாதிரியான மகான்களின் பொம்மைகளை வைக்கலாம். 8ஆம் படியில வைக்கக்கூடிய பொம்மைகள் அஷ்டலக்ஷ்மி, தசாவதாரம் இந்த மாதிரி இறைவனுடைய அவதாரங்களை வைக்கலாம். 9ஆம் படியில கலசம் வைத்து சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா, விநாயகர் இந்த கடவுளுடைய பொம்மைகளை வைக்கலாம். இது 9 படிகள் வைக்கிறவங்களுக்கு இந்த விதிமுறையை பின்பற்றுங்க. நீங்க ஒரு 3 படி வைக்கிறீங்க, 5 படி, 7 படி, 9 படி வைக்கிறீங்கன்னா இதற்கேற்றா போல நீங்க அடிக்கோங்க. அதாவது சில பேர் நிறைய இந்த மாதிரியான அலங்கார செட்டுகள் பொம்மைகள்லாம் வைப்பீங்க. மண் பொம்மைகளாக இருந்தால் நல்லது. அப்போ கீழிருந்து மேலாக நம்ம இந்த மாதிரி பொம்மைகளை அடுக்கணும். எப்பயுமே உயர்ந்த படியில கலசமோ, நான் சொன்ன மாதிரி சிவன், அம்பாளுடைய படம் இல்லைன்னா அம்பாளுடைய சிலைகள் வைத்து வழிபாடு பண்ணலாம். மண் பொம்மைகளை வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது இந்த நவராத்திரியில அம்பிகையினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த நவராத்திரி கொண்டாட இருக்கின்றோம். அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த நவராத்திரி பண்டிகை இருக்கு. அனைவரும் இதை சிறப்பாக கொண்டாடுங்கள்.